ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு பச்சடி ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது என்ன காய்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய். இந்த சம்மருக்கு ரொம்பவே தேவையான ஒரு காய் தான். இந்த வெள்ளரிக்காயை வச்சு நாம் ஒரு பச்சடி தான் செய்ய போகிறோம். இந்த பச்சடியை நீங்கள் உணவில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை தணித்து பாடியை எப்பயுமே கூலாக வச்சுருக்கோம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நாம் இதோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் பீலர் வச்சு கூட ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை 2 துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 சைடும் விதைகள் இருக்கும். இந்த விதைகளை நாம் குக் பண்ண முடியாது, அதனால் கைகளால் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இப்போது இதை சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு மீடியமான சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்கு நாம் இதை காய் முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது நீர்ச்சத்து உள்ள காய், அதனால் பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை தட்டு போட்டு மூடி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை வேக விடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியிலேருந்து எக்ஸ்ட்ராவே நமக்கு தண்ணி வெளியேறி இருக்குது. இப்போ இது 10 நிமிஷம் ஒரு மிதமான தீயிலே நீங்கள் வேக வைங்க. அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 7 பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக சீரகம் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் நீங்கள் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நாம் நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அதோட ஃப்ளேவர் எல்லாமே இதில் இறங்கியிருக்கும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 2 காஞ்ச மிளகாயை நான் கிள்ளி சேர்த்துக்கிறேன். காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு 7 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பொதுவாகவே தயிர் சாதமோ இல்லை பச்சடிக்கோ நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ இதில் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த காய்களில் சேர்த்துருங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தயிரை சேர்த்துக்கலாம். தயிர் பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது. நான் 2 கரண்டி தயிர் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அந்த காயும் தயிரும் நல்லா கலந்து வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த பச்சடி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்டானது. இது எல்லா விதமான ரைஸ்க்கும் நீங்கள் சாப்பிடலாம். சாம்பார் சாதத்துக்கு, அப்புறம் வத்த குழம்புக்கு, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூட் ஆகும். புளி சாதம், எலுமிச்சை சாதம், அதுக்கப்புறம் நெல்லிக்காய் சாதம் எல்லாத்துக்குமே இதை நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். இந்த ரெசிப்பியை குழந்தைங்களும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த கோடையில் ஏற்படக்கூடிய வெப்பத்தை அது தணிக்கும். இந்த ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். பாய்.